நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இல்ல ஸ்விங் ட்ரேடிங்காகவோ ஷேர்ஸ் வாங்குறப்போ இந்த மாதிரியான நோட்டிபிகேஷன்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஸோ திஸ் பர்டிகுலர் ஸ்டாக் இஸ் அண்டர் அடிஷனல் சர்வேலன்ஸ் மெஷர். இதுல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரிஸ்கி. ஸோ இந்த மாதிரியான நோட்டிபிகேஷன் வந்ததுன்னா நம்ம ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரியணும்னா ஏஎஸ்எம் அண்ட் ஜிஎஸ்எம்னா என்னன்றது நமக்கு தெரியணும். ஏஎஸ்எம் அப்படின்னா அடிஷனல் சர்வேலன்ஸ் மெஷர். ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர்ஸ்ல வந்துட்டு நிறைய மேனிபுலேஷன் நடந்ததுன்னா அதை வந்துட்டு ஏஎஸ்எம் கேட்டகரியில வந்து செக்ரிகேட் பண்ணிடுவாங்க. ஏஎஸ்எம் கேட்டகரியில இருக்கிற ஸ்டாக்ஸை வந்துட்டு ட்ரேட் டு ட்ரேட் ஸ்டாக்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த கேட்டகரியில இருக்கிற ஸ்டாக்ஸ்ல வந்துட்டு நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண முடியாது. ஜிஎஸ்எம் கேட்டகரி அப்படின்னா கிரேடட் சர்வேலன்ஸ் மெஷர். ஸோ இதில் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஃபண்டமெண்டலி ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருந்ததுன்னா தட் கேன் பி கெப்ட் அண்டர் ஜிஎஸ்எம். எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இந்த மாதிரி ஏஎஸ்எம் கேட்டகரி அண்ட் ஜிஎஸ்எம் கேட்டகரியில் இருக்குங்கிறத தான் வெப்சைட்டில் நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்துட்டு நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ